அனைவருக்கும் வணக்கம். எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்குங்க. அதாவது கந்தனுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா இந்த கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கந்த சஷ்டியில் வரக்கூடிய முக்கியமான 6 நாட்கள், அதில் 6 நாட்களில் விரதம் இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்குங்க. அந்த 6 முகனுக்கு உரிய விரதங்களில் முக்கியமானதாகவே இந்த 6 முக்கியமான விரதங்களில் கந்த சஷ்டி விரதம் யாரு அக்டோபர் 22ஆம் தேதி முக்கியமா குழந்தை அக்டோபர் 27ஆம் தேதி வரை அனுஷ்டிக்கப்பட கந்த சஷ்டி விரதத்தை அக்டோபர் 27ஆம் தேதி அந்த முருகப்பெருமானை குழந்தையாக வந்து அவதாரம் செய்வார். முருகனுடைய திரு கல்யாண வைபவமும் இதத்தான் சஷ்டியில் இந்த முருகப்பெருமானுடைய அருளை சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் வேண்டுதல் நிறைவேறணும். சஷ்டியில் இருந்தால் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டவரும் கந்த சஷ்டி விரதம் முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரிடம் இந்த விரதம் பற்றி கேட்டறிந்து கண்டறிந்து பெரும் பயன் அடைந்தாராம். முனிவர்கள் தேவர்கள் பலரும் கடைபிடித்த விரதங்கள்ல இந்த சஷ்டி விரதம் ரொம்ப நீங்க திருச்செந்தூரை இந்த விரதத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோங்க. கந்த சஷ்டி தொடங்கியாச்சு, திருவிழா கோலம் தான் இனிமே அப்படின்னு சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும், எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது வீட்டில் நிறைய குடும்ப கஷ்டம் இருக்குது, சண்டை சச்சரவாக இருக்குது, நான் என்ன செஞ்சாலும் அது சரி செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? சரியான வழிபாடுகளும் சரியான பரிகாரங்களும் செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த கந்த சஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் நாள் இருந்து சூர சம்ஹாரம் வர எளிமையான சைவ உணவனை குறைந்த அளவில் நம்ம உட்கொண்டு முருகனுடைய சிந்தனையிலேயே விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் விரதம் இருக்கணும் அப்படின்னு தெரியும், ஆனால் எப்படி நாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்படி நம்மளுடைய கஷ்டங்கள் தீர, நாம் நினைத்தது நிறைவேற, திருமண தடை விலக, குழந்தை வரம் கிடைக்க அப்படின்னு பல்வேறு நோக்கங்களுக்காக கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கலாம். இந்த விரதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது. கந்த சஷ்டி விரதத்தின் 2ஆம் நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டா கணவனுடைய ஆயுள் பலம் கூடும், தீர்த்த சுமங்கலியாக ஒரு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கந்த சஷ்டி 2ஆம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தீர நாம் இந்த விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கும்போது அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய மயில் விருத்தம் பாடலை பாராயணம் செய்வது அதிக பலனை கொடுக்கும் அப்படின்னு இந்த சஷ்டி விரதத்தினுடைய 2ஆம் நாளில் சொல்கிறாங்க. முதல் பாடல்லேயே இந்திரனுடைய மனையான இந்திராணியினுடைய மாங்கல்யம் காத்தவனே என முருகப்பெருமானை அருணகிரிநாதர் போற்றி பாடி இருப்பார். இந்த விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விரதங்களில் இந்த 6 நாள் விரதம் பார்த்தோம். இந்த 6 நாளுமே விரதம் இருக்கலாம். அப்படி முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கடைசியாக ஒரு நாள் மட்டும் கூட விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் இது வரைக்கும் கடைபிடித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, இந்த 2ஆம் நாளில் நாம் செய்ய வேண்டிய மந்திரம், நெய்வேத்தியம், என்ன பாடல் சொல்லலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் பக்தர்கள் ஓம் சரவண பவ எனும் அற்புத மந்திரத்தை இந்த 2ஆவது நாளில் எப்போதும் உச்சரித்தபடி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் முருகா முருகா என முருகனுடைய திருநாமத்தை சொல்லியபடி முருக சிந்தனையிலேயே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் நம்பிக்கையோடு முருகனுடைய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடித்தாலும் சட்கோண தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்போது நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கந்த சஷ்டியினுடைய 7 நாட்களும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். முழு நம்பிக்கையோடு விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது தான் நம்பிக்கை.
சஷ்டியினுடைய முதல் நாளில் குழந்தைகளுக்கான வழிபாடுகள் செய்வது போல, இரண்டாவது நாள் திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க முருகனுடைய வேண்டுதலை நம்ம வேண்டிக் கொண்டு சட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். அது முக்கியமாக நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. அதே போல் இந்த இரண்டாவது நாளில் 2 விளக்குகளை ஏற்றி வழிபடுவது இன்னமும் நல்லது. வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை 7 முதல் 8 மணி வரை, மாலை 6 மணிக்கு மேல் தானம் செய்யும் நேரமாக பகல் 12 முதல் 1 மணி வரையும். தேங்காய் சாதம் அல்லது பருப்பு சாதம், பருப்பு பாயசம் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு படைத்த நெய்வேத்தியங்களை தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். சுவாமிக்கு படைத்த பால், பழம், பிரசாதம் போன்றவற்றை சிறிதளவு சாப்பிடுவதால் தவறு எதுவும் கிடையாது. 2 சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக வழங்க வேண்டியது ரொம்ப நல்லது. இது திருமணம் நடைபெறுவதற்கு, கணவருக்கு நீண்ட ஆயுள் ஏற்படுவதற்கு, கணவன் மனைவி உறவு பலப்பட, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பயன்படும். இவையெல்லாம் சரியாக நம்ம தானமாக பொருட்களை கொடுக்கலாங்க. அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட நம்ம தானத்தை செய்யலாம். மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி ஆகியவற்றை வைத்து கூட கொடுக்கலாம். கோவிலுக்கு எடுத்து சென்று இந்த மங்கள பொருட்களை கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். திருமணம் ஆக வேண்டும் என்கிறவங்க அவர்களுடைய கைகளால் இந்த மங்கள பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம். திருமணம் நடைபெற சொல்ல வேண்டிய பதிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகழ் பாடலாம். இது மட்டும் இல்லாமல் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க, விரதம் இருக்காமல் வழிபடுறவங்க என யாராக இருந்தாலும் நாம் இது போன்ற பாடல்களை பாராயணம் செய்யலாம். தினமும் நாம் இப்படி சொல்லி வர முருகப்பெருமான் நமக்கு பெரும் துணையாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அதே போல் நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீரணும், அதே போல் கணவனுடைய ஆயுள் பலப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக சுமங்கலி விரதம், அதாவது சுமங்கலிகள் இந்த விரதத்தை இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கந்த சஷ்டி 2ஆம் நாள் நாம் இப்படி விரதம் இருக்கிறதால நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்ம துணைவர்கள் ரொம்ப காலம் ஆயுள் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த நாளில் திருமண தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு நினைத்து வழிபட்டுக்கோங்க. அதுவும் நமக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். இந்த கந்த சஷ்டி திருவிழாவில் நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கே சென்றடையும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது முருகனுடைய 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. முக்கியமாக ஏராளமான பக்தர்கள் சூரசம்ஹாரத்தன்று வந்து கலந்து கொள்வாங்க. 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதமும் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரமும் நடக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த திருவிழாவில் நீங்களும் கலந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் நடக்கும். இதையடுத்து 28ஆம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கும். அடுத்து 5 நாட்களுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற இருக்கும். இந்த சஷ்டி விரதமாக இருந்தாலும் சரி, சூரசம்ஹாரமாக இருந்தாலும் சரி, அதே போல் திருக்கல்யாணமாக இருந்தாலும் சரி, நாம் பார்த்து வழிபடுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த விரத நாட்களில் காலை நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் நம்ம தூங்குறது கூடாதுங்க. அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தின் 7 நாட்களுமே முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யணும். விரதத்தின் முதல் நாள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து முருகப்பெருமானுக்கு பூஜை, பெரியவர்களிடம் ஆசி வாங்கி விரதம் தொடங்குறது நல்லது. மஞ்சள் நூலை கைகளில் காப்பாக கட்டுறது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால், தேன், வெற்றிலை இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம். விரதம் கடைபிடிப்பதை அனைவரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முடிந்தவரை பேச்சை குறித்து 7 நாட்களுக்கு உடலில் ஆற்றலை தக்க வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த சஷ்டி விரத நாட்களில் மேலும் சில பேர் உப்பு இல்லாத உணவாக தயிர் சாதம் மற்றும் பால் சாதம் மட்டுமே உட்கொள்வாங்க. இன்னும் சில பேர் காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டு அரிசி பருப்பு தவிர்த்து விரதம் கடைபிடிப்பாங்க. விரதத்தின் 7 நாட்களிலும் தண்ணீர் குடிக்கலாம். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஒவ்வொரு முருக பக்தரும் தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சஷ்டி விரதத்தை 2ஆம் நாளில் நம்ம எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.